அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இறை இன்ப குழைவில் கலைசார் முடிவு கடந்து உணர்வு கடந்து நிறைவாய் கரிசிலதாய் கருணை மயமாய் விலங்கு சிதாகாய நடுவில் இயற்கை உண்மை தலை சார் வடிவில் இன்ப நடம் புரியும் பெருமை தனி முதலே அப்படின்றது. முதலாளி நம்ம ஆளுங்க சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் முதலே அப்படின்னு சொல்லி தனி முதலாளி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கலைசார் முடிவு அப்படின்னும் போது எங்க ஆக்ட்ரஸ்லாம் நம்ம பேசுறப்போ போன தாட்டி இருந்த ஆக்ட்ரஸ் எல்லாம் வீகனிசம் நீதியை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய இதை கொடுத்துருக்காங்க. கலைசார் முடிவு நிறைய நீதிகளை வெளிப்படுத்தி கடந்து உணர்வு கடந்து, அப்போ சினிமா இதை போய் தனியா இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. அப்போ அந்த மாதிரி உணர்வுனா கடந்து இது இது பண்ண உடைய இன்ப நிறைவா கடந்து நிறைவாய் கரிசிலதாய். துரிசு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இது கரிசு அப்படின்னும் போது எப்படி தெரியுது உங்களுக்கு? கரியமில அந்த இது டார்க் மேஜிக் இருக்கு இல்லையா, அதை கேன்சல் பண்ணுது சரிங்களா? கேன்சல் பண்ண அதனால அதுக்கு வந்து கொஞ்சம் கூட அது கலந்துடக்கூடாது. நீங்கள் அதை பற்றி அதிகமாக பேசிட்டு இருந்தீங்கன்னா சரி இது ஒதுக்கி விடும். ஏன்னா இதோட கலை எப்படி இருக்குது, முடிவு கடந்து இதோட விளங்குது இல்லையா, அதனால அதுக்கு தெரியும் நீங்கள் வந்து நிலை இல்லாமல் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி. கருணை மயமால் அந்த ஃபீல்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு கம்பேஷன் இருக்கிறதால அது இனிமையாக அதட்டி அது மாதிரி உங்களை எந்த வழியாவது இது பண்ணி என்ன பண்ணும், கருணை மயம் அந்த ஃபீல்டு பரப்ப பார்க்கும். இம்சை இல்லாத ஒரு இன்பத்தை காண வைக்கும் இல்லையா. விலங்கு சிதாகாய இல்லைங்களா. மற்ற எல்லாமே என்ன போடணும்னா விளங்காம போயிடும். ஆனா விளங்கணும்னா கருணை மயமா இருக்கக்கூடிய அந்த ஃபீல்டு மட்டும்தான் வந்து விளங்கக்கூடியது. அது என்ன பண்ணுது, சிது ஆகாயம் அப்படின்னும் போது நம்ம ஜெனட்டிக் அந்த என்ன பண்ணுது, டிஎன்ஏ இருக்கிற மெட்டீரியல் வந்து சிதம்பரத்தை ரோல் பிளே பண்ணுது இல்லையா. எல்லா இன்ஃபர்மேஷன் சென்டர்ஸாக இருந்து அது எல்லாருக்கும் வேலை பண்ண வைக்கிறது இல்லையா. ஆப்ரேஷன் ஃபீல்டு இருக்குது இல்லையா. அந்த மாதிரி சித ஆகாயத்துக்கு ஒரு ஃபீல்டு எல்லாத்துக்கும் ஆப்ரேட் பண்ணக்கூடிய அது இது இருக்குது, ஜெனரேட் பண்ணக்கூடியது. அது அந்த ஃபீல்டு நடந்துட்டு இருக்குது. விலங்கு ஏன்னா மற்ற எல்லாமே விளங்காமல் போனதால சிலது வந்து நான் சில நேரத்துக்கு மட்டும் விளங்கும். பெர்மனெண்ட்டாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது, பெர்ஃபெக்ஷனாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது இல்லையா. பட் இது வந்து விலங்கு சிதாகாய நடுவில் இது இதெல்லாம் ஒரு சென்டர் நம்ம நினைச்சா, கருன்னு நம்ம நினைச்சா கருவினும் கருவுன்ற மாதிரி இதுக்கு எல்லாத்தையும் நடுவில், சிதாகாயத்துக்கு நடுவில் அப்படின்ற மாதிரி இயற்கை உண்மை. ஒரு சமையல் செய்யறேன்னு வச்சுக்கோ, நானு எனக்கு ஒரு சமையல் நல்லா தெரியுது, இன்னொருத்தருக்கும் அந்த சமையல் உனக்கும் நல்லா தெரியுதுன்னு வச்சுக்கோ. இப்போ நீயும் தான் அந்த பருப்பு சாதம் செய்யற, நானும் தான் செய்யறேன். நீ செய்யறதுக்கும் நான் செய்யறதுக்கும் எவ்வளோ வித்தியாசப்பட்டுடுது. நான் வந்து நல்லா இருக்கும் இது உடம்புக்கு நல்லதுன்னு கூடுதலாக போட்டு அதோடைய தன்மையை கொஞ்சம் அதிகமாக தூக்கி விட்டுறேன். ஏதாச்சும் ஒன்று எதனா ஒன்று எக்ஸ்ட்ரா ஆக்கி விட்டுறேன். ஆனால் நீ வந்து இது கரெக்டாக இருக்கணும், இது கொஞ்சம் கூட ஆகக்கூடாது, இந்த ஃப்ளேவர் மாறிடக்கூடாது அப்படின்னுவேன். இன்னும் சிலர் இன்னும் நல்லாவும் எக்ஸ்பர்ட்டாக பண்ணுவாங்க கூட. அது இன்னொன்னா அவங்க ஸ்டைலுக்கு ஆராய்ச்சிக்கு தகுந்த. அப்படி இருக்கும் போது இப்போ இவர் வந்து இவங்க பேர் சிதம்பரம் வச்சுருந்தாலும் இது சிற்றம்பலம்னாலும் சிவன்னு சொல்லிக்கிட்டாலும் அந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த இதெல்லாம் பார்த்துருந்தாலும் அவங்க வந்து அதில் பர்ஃபெக்டாக என்னத்தை கடைப்பிடிச்சி உயர்ந்து கடவுள்கிட்ட போய் சேரணுன்றது தெரியாமலேயே கொளறுபடி பண்ணிக்கிட்டு இங்கேயே வாழ்ந்துக்கிட்டு இதுக்கே வந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு காலத்தை வீண் கழிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றத அழகாக கண்டுபிடிச்சி சொல்லிட்டாரு ஐயா. அது கரெக்டாக என்னென்ன அதில் எடுத்துக்கிட்டு அன்பே சிவ என்ன அது அன்பே கருணையும் சிவமும் பொருள் என காணும் காட்சியும் பெருக, அது கரெக்டுப்பா. இன்னொன்று வந்து இது சொல்லுவார்,
அன்பே சிவம் அன்புருவாம் பரசிவம். பரசிவமே, அன்புருவாம் பரசிவமேன்னு சொல்லிட்டு அன்புருவாமும் இருக்காரு, அணுவுக்குள் எப்படி பேரொழியா இருக்காருன்னு சொல்லிடுறாரு. அந்த என்ன அணுவுள் பேரொழியா இருக்காரு, தாயுமா இருக்காரு, அறிவாவும் இருக்காரு, அன்பே பேரு அறிவே இருக்காரு. இந்த மாதிரி எல்லாமே தொகுத்து கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு பாரு. இத்தனையும் இருந்து எல்லாத்தையும் ஒழுங்கா எடுத்துட்டு கருணையை பிரதானமா வச்சுக்கணும். தயை கருணை பெறணும்னு, ஆண்டவனுடைய கருணை அருளையும் பெறணும்னா அந்த தயவு வச்சுக்கணும். அந்த தயவை கருப்பிடிச்சு ஐயா எல்லா கருவுக்கும் டாப்ல அந்த மாதிரி அனுபவிச்சு அவர்கிட்ட அத்தனை இயலும், கடவுள்கிட்ட இருக்கிற அத்தனை இயலும் அவரு வாங்கி வச்சிருக்காரு. அதை நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காரு பாரு. அதுதான் டாப்பு. மற்றவங்கள்ட்டெல்லாம் அந்த மாதிரிலாம் அமையல. அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இது பரவாயில்ல ஆபத் தர்மம், இது பரவாயில்ல மனுஷன்னா கொஞ்சம் பட்டுக்கலாம், அப்படி இப்படி இதுனா கடவுள் பேர் சொல்லிக்கிட்டு ரொம்ப அராஜகமாக போய் செய்யாமல் கடவுள் பேர் சொல்லிக்கிட்டு கொஞ்சம் செய்துக்கலான்னு இப்படியெல்லாம்னா கூட அது எந்த வகையிலையும் பொருந்தாதுன்ட்டார். எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, அப்படிலாம் பண்ணாது. நம்ம சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு தான் இருக்கோம். அது சும்மா ஃபார்மாலிட்டிஸ்க்கு தான் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒழிய இதெல்லாம் கடவுள்கிட்ட போகிறதுக்கு கொஞ்சம் கூட உகந்த செயல் இல்லை. தயையை கொண்டு அருளை பெறணும், கடவுளுடைய இயலை நம்ம வாங்கிக்கணும். அதனால் குலைப்புலை தவிர்க்கணும். எல்லா நன்மையும் ஜீவகாரணி ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம் எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுக்கிட்டு தான் நம்ம கடவுளை போய் சேர முடியும் அப்படின்னு கரெக்டாக தெளிவாக சொல்லிட்டார். எவ்வளோ நல்லா சொல்லி வச்சுருக்கார். அதை நம்ம அப்படியே ஒரே மாதிரி அவர் அவ்வளோ நல்ல இயலை கொண்டு வாங்கிட்டு வந்தார். ஏன்னா அறிவிக்க உற்றேனே அருளை பெற்றேனேன்னு அவர் அந்த மாதிரி வழியில் வந்தாலும் அவருக்கு கடவுள் எல்லாமே ஓதாமல் உணர்த்தினாலும் நம்ம அவர் சொன்னதை ஓதியாவது இது சத் சங்கத்தில் கலந்துக்கிட்டாவது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன விளக்க வந்தார், என்ன சொல்ல வந்தார், அறிவு விளங்கிய ஜீவர்கள்னாரு. அப்போ நம்ம எந்த மாதிரி அவர் சொல்கிற அந்த அறிவை விளங்கிக்கணும், அன்பை விளங்கிக்கணும், தயையை விளங்கிக்கணும். இதுக்கெல்லாம் அங்கே சர்வதேச மையம் அமைச்சு என்னென்ன கொண்டுட்டு வரணும், நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒளியை எப்படி கொண்டுட்டு வரணும்னு எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டவனேன்னு நம்ம அந்த அருளை பெறணும். அந்த அளவுக்கு நீதியை எப்படி சொல்கிறாரு பாரு. எல்லாம் ஏற்கனவே அது மாதிரி சில பேர் பண்றாங்க, இந்த ஆரோவில் பண்றாங்க, அதெல்லாம் முழுமை பெறலை, அதெல்லாம் பண்றாங்க. பட் எல்லாரையும் என்ன பண்ணோம், அவங்க யுனைட் பண்றாங்க, இவங்க இன்டெகிரேட் பண்றாங்க. சரிங்களா, யுனைஷனுக்கு மேல இல்லையா இன்டெகிரேஷன். ஸோ அந்த இது பண்ணணும். அதான் நடுவில் இயற்கை உண்மை விளக்கம் சொல்றாரு பாரு. இப்ப அம்பரம் நம்ம சிதம்பரம்னா ஊர் பேரு, இல்லாட்டி இவங்க சிதம்பரம்னா அது அப்படின்னு சொல்லிக்கிறோம். அப்புறம் சிற்றம்பலம்னா அதுக்கு, அப்புறம் திருச்சிற்றம்பலம்னு சொல்றோம்ல அதுக்கு. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்றாரு. எதுக்கும் விளக்கம் சொல்லாமல் ஏதோ காப்பி அடித்து ஏதோ பண்ணிட்டு போன மாதிரி எல்லாம் இல்லை. அப்புறம் அது என்ன உள் வாங்கணும், ஃபுல்லாக முழுக்க உள் வாங்கி சும்மா சுத்த விட்டு சும்மா சின்ன இன்பத்தை காமிச்சு பெரிய இன்பத்தை மறைக்காமல் இது சிற்றின்பம் இதுக்கெல்லாம் மாட்டிக்காதீங்க, இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க, நல்ல கடவுளுடைய அருளை வாங்குங்க, கடவுளுடைய இயல் வாங்குங்க, அப்போ தான் கடவுள்கிட்ட போய் சேர முடியும், சும்மா போலியில் மாட்டிக்காதீங்கன்னு அப்படி சொல்கிறாரு பாரு. எவ்வளோ நல்லா இருக்கு. போலின்னா என்ன, ஒரே மாதிரி ஒரிஜினலுக்கும் இதுக்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் அதோடைய தன்மை வேற மாதிரி மாறிடும், இதோடைய தன்மை வேற மாதிரி இருக்கும். அப்படியே கொஞ்சம் பார்க்கறதுக்கு தான் ஒரே மாதிரி இருக்கும் ஒழிய அதோடைய முழுமைத்துவம் வேற மாதிரி இருக்கும். இதோடைய அறகுறத்தனம் இதுகிட்ட வச்சிருக்கோம். அதனாலதான் என்ன பண்ணிட்டாரு, அதை தெரிஞ்சுக்கணும். இவரு எப்படி பிரிக்கிறாருன்னு பாருங்களேன். கலைசார் வடிவு, அதான் சரிங்களா. அவங்களுக்கு கலைசார் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இது ஃப்ரேம் ஒர்க்கா போட்டாரு. பட் இது தலைசார் வடிவு. அப்போ இது வடிவு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எல்லா ஃபில்டரையும் தாண்டி நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரிசிபிலிட்டேட் இல்லையா. அப்போ அந்த மாதிரி வடிச்சு எடுத்தா கூட, எல்லாத்துலயும் வடிச்சு எடுத்தா கூட, நம்ம தெரிஞ்ச எல்லா ப்ராசஸ்லயும் வடிச்சாலும் கூட அது கடைசியில ஒண்ணு மிஞ்சும் இல்லையா. அதுதான் வடிவம், அறிவே வடிவம், இயற்கை உண்மை, தலைசார் வடிவம். முன்னாடிலாம் அவங்க சொன்னதெல்லாம் அந்த சித்து விளையாட்டு அவங்க பண்ணவங்க எல்லாம் அவங்க குறிப்பெடுத்து வச்சதெல்லாம் அவங்களுக்கு குறிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு போக முடியுது. அங்கங்க அப்படி இப்படி நிக்குது, முழுமை பெறல.
முழுமை பெறணும்னா தயவு தான் வேணும். வந்துருச்சுன்னா என்ன இருக்கும்? பரவாயில்ல பண்ணிக்கலாம், இந்த பிறவி பார்த்துக்கலாம், அந்த பிறவி பார்த்துக்கலாம்னா போயிடுச்சாங்க எல்லாம். வள்ளலார் வந்து அப்புறமேட்டு எப்படி இந்த உலகம் மாறுச்சு? கடவுள் சொல்ல கேட்கலன்னு தானே அர்த்தம். அப்படின்னா அவங்க முன்னாடி வந்த சித்தர்கள் அவங்களோட வழிகாட்டுதல் எல்லாம் எப்படி மாறுச்சு அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அதான் சரிங்களா? ஸோ அதனாலதான் வந்து இது எப்படி கிளாசிஃபை பண்றதுன்னா இன்ப நடம் புரியும். இந்த மாதிரி ஒரு இது ஹெட்டு தலைசார் வடிவில் எல்லாத்தையும் தலைமை பண்ணி கருணையால நடத்தக்கூடிய அந்த மயத்துல விளங்கக்கூடிய ஒரு இது பண்ற இன்ப நடம் புரியும் மெக்கானிசம் எப்படி பண்றதுன்னா ஜாலியா. அப்ப அங்க சர்வதேச மையத்துல எந்த அளவுக்கு விளக்கம் கொடுத்து எல்லாருக்கும் அந்த வரணும்னு இன்ப நடம் வரணும்னு எல்லாருமே ஒரே மாதிரி பேசுவாங்க. அப்ப இன்னும் எல்லாம் சுத்த சிவமா அந்த சன்மார்கியா இன்னும் எப்படி இருக்கணும்ன்றது அவங்களுக்கு தெரியல. காணணும்ன்றது தெரியாம ஏதோ மற்றவங்கள மாதிரியே கடவுள்கிட்ட போனால் இதை செய்தால் இது கிடச்சிரும், அதை செய்தால் அது கிடச்சிரும்னு சொல்கிற மாதிரியே அவங்களும் சின்ன சின்ன விஷயத்துலேயே மாட்டியிருக்காங்க. மாயத்தில் தான் இன்னும் சிக்கி இருக்கோம். அந்த மாயத்தை கலைஞ்சிக்கிட்டு இன்னும் நல்லா நம்ம எல்லா மாயத்திரையும் தவிர்ச்சிக்கிட்டு கடவுள் என்ன நடம் சொல்கிறாரு, எதை வந்து அங்கே வரணும்னு அவர் வந்து அப்பயே செத்த நாயை போய் செத்த நாயை கடங்க, அது ராஜாங்க முன்னிலையில் நல்லா அதெல்லாம் ஆகும், நல்லா எல்லாரும் விளக்கம் பெற்று எல்லாமே சத் சங்கத்தில் கலந்து எல்லாமே தூய்மை உற்று உலகம் ஜகத்தை திருந்திடும். திருந்தறதுக்கு என்ன வழின்றது தான் அவர் அங்கே கற்பிக்க வந்தார். சத்திய ஞான சபைன்னு பேர் வச்சிருக்காரு. அந்த அளவுக்கும் நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ நல்லா வரணும். அங்கே நல்லா ஆண்டவன் வந்து அவருக்கு அருள் பாலிப்பாரு, கருணை கடல் அவரு. அதனாலதான் என்ன பண்றாரு, இன்ப நடம் அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இந்த உலகத்துக்கு இன்னும் நிறைய பேருக்கு இன்னும் பிரபலம் அடையலாம் கூட, பெரும்பான்மை வழங்கப்படலாம் கூட, அவருக்கு தெரிஞ்சு இன்ப நடம் புரியும், பெருமை தனி முதலே. அப்போ என்னடா இந்த உலகம் அழியறதுக்காக தானே வரப்பட்டது, நம்மளும் ஒரு நாள் அழியணும், நம்மள படைச்சவனும் அழிவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்து விளையாட்டு வந்து நம்மள வந்து ஒரு பேக்ரவுண்ட் நம்மளுக்கு காட்டினதால நம்மளுக்கு என்ன பண்றது, அது இது பண்றதே கிடையாது. நம்ம அதுக்கு மேல தாண்டி யோசிக்கிற ஒரு திறமை. பட் இதே போதும்ட்டு ஒரு மாதிரி அலட்சிய போக்குல பூந்துகிட்டோம். ஆமா, இவருக்கு வந்து தனி முதல் காட்சி தெரிஞ்சதால இவருக்கு தெரிஞ்சிருச்சு எது பிரபலம், சரிங்களா, எது அம்பலம் அப்படின்னு தெரிஞ்சதால லட்சியமா வச்சுக்கணும்ன்றாரு அவரு. நம்ம அலட்சியப்படுத்திடுறோம், அங்கதான் மாட்டிட்டோம், நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். அதனால அவர் வந்து அருட்பிரகாச தன்மையை வந்து வெளிப்படுத்தக்கூடிய தன்மை வந்துருச்சு. சரிங்களா? அதான் சாகா கல்வி. சரிங்களா? அதுக்கு மேல என்ன கிடைக்குது அப்படின்னா, இந்த தனி முதல் என்ன டைரக்ஷன்ல உங்களை கூட்டு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி வந்து அது நிலையா இருக்குதோ அதுகிட்ட இருந்து எதையும் புடுங்க முடியாது, பழுது போகாது, பழுது வராது, பழுது இல்லாது அப்படின்னாங்கல்ல. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட் கல்வி பயிற்றி என் சார்ந்து விளங்கும் சர்க்குருவே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபீல்டு. ஏன்னா நம்ம சாக போறோம்னு ஒரு மெக்கானிசம் நம்ம மைண்ட்ல வச்சுட்டு இருந்தோம் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து அந்த அந்த பயிற்சியில் நம்ம ஈடுபடவே முடியாது. நம்ம பாடியை வந்து வேஸ்டா வச்சுக்கிட்டு கடைசியில வரைக்கும் அதை ஸ்விட்ச் ஓக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் காமெடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு இதுக்கே வர முடியாம இங்கே பேக் மாதிரி வந்து இங்கே அலைஞ்சிக்கிட்டு ஆமா பயிற்றாம போயிடுறாங்க பாவமும். அதனால சாகா கல்வி பயிற்றி என்னோட சார்ந்து விளங்கும் சர்க்குருவே அப்படின்னு இங்க இருக்கிற சர்க்குருக்கள் வந்து சும்மா ஃபேக்கா வந்து நம்ம காட்டிட்டு இருந்தா கூட யாரு வந்து கரெக்டா நம்ம டேக் பண்றது என்ன நல்ல வேலை அவர் காப்பாத்தினதால சரிங்களா, இந்த சமய குழியில இருந்து நம்ம மாட்டிக்காம. ஆமா, நிஜமா நம்மளெல்லாம் அவர் கை கோத்துக்கிட்டு நம்ம ஏன்னா அவரை இயல் வாங்கிக்கணும் வேணும்னு நினைக்கிறோம். நம்ம அதுல இப்ப இன்னும் ஊடுருவி அது போனோமா என்னன்றது அடுத்த விஷயம். ஆனால் அவர் வந்து அவர் ஐயோ கரெக்டாக சொல்லியிருக்காரு, அவர் நம்மளுக்கு வேணும், அவருடைய இதை நம்ம வந்து நம்ம நல்லா பயன்படுத்திப்போம், அவர் சொன்னதெல்லாம் நம்ம கேட்டு திருந்தி நல்லா நம்ம புண்ணிய மாறி எல்லா உயிரையிலையும் நம்ம அந்த உயிர் ஒளியை பார்ப்போம், நாமளும் அந்த உயிர் ஒளியாக மாறுவோம்னு நினைக்கும் போதே வந்து எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது, எவ்வளோ இன்பமாக இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு அதை நம்ம உள்வாங்கிக்கணும், ஒவ்வொருத்தரும் அதை நல்லா அனுபவிக்கணும். வந்து என்ன சொல்லுவாங்க, நான் பெற்ற இன்பம் பெறட்டும் இந்த வையகம்ன்ற மாதிரி அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு இதெல்லாம் பகிர்ந்துக்கிட்டு இவ்வளோ நல்லது ஆண்டவர் சத்தியம் சொல்கிறாரு. ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் உரைத்தேன்ன்றதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா. ஏன்னா எவ்வளோ அவர் வந்து நம்ம மேலே இரக்கம் வச்சுருக்காரு, எந்த அளவுக்கு நம்மளுக்கு நன்மையை சொல்லி ஈஸியாக எளிமையாக கொடுத்துருக்காரு. அதிகமாக நம்ம கஷ்டப்படணும்னெல்லாம் இல்லை,
எவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி எளிமை இனிமே எதுலேயுமே இருக்காது. ஆமா, அதெல்லாம் வல்லரா சொல்லுவாரு. அதான் அருட்பெருஞ்சோதி என்கிட்ட சொன்னதா என்னவா, ஈரேழு லோகம் போய் பார்த்தாலும் நம்மளுக்கு அது கிடைக்காது. அரிது அரிது மானிடனாய் பிறப்பது அரிதுன்னு சொன்ன மாதிரி அவங்கெல்லாம் சொல்லிட்டு அரைகுறையாக வந்து நம்மளை செய்ய விட்டு ஓடிட்டாங்க. எல்லாம் முடியாமல் அவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியல, அந்த அளவுக்கு தான் முடிஞ்சிச்சு. ஆனால் இவர் எவ்வளோ எளிமைப்படுத்தி இந்த இனிமையாக இருக்கிறத இந்த மாதிரி அவருடைய இயல் என்ன, அவர் என்ன சொல்லுறாரு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, கடவுள்ன்றவர் யார், எதை அவர் சொல்கிறத நம்ம எப்படி கேட்டுக்கணும், அது ஈஸியாகவே கேட்டுக்கிட்டு நல்லா பயன் பெறலான்னு எவ்வளோ நல்லா சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அதுதான் அருட்பெருஞ்சோதி சொன்னதா சொல்லுவாரு. அதான் என்னன்னா, உன்ன மாதிரி எடுத்து சொல்றதுக்கு யார் இருக்கா அப்படின்ற மாதிரி. அதனால தான் நான் உங்ககிட்ட கொடுத்தேன், நீ எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுவேன் அப்படின்ட்டு. அவர் செலக்ஷன் அந்த மாதிரி இருந்தது. சாகா கல்வி பயிற்சி நல்லா பண்ணி அவ்வளோ சீக்கிரம் கரெக்டாக வந்து அதை பப்ளிகேஷன் பண்ணி அடுத்த ஜென்ரேஷன் வந்து உங்கள் சித்தப்பாக்கிட்ட அன்னைக்கு நான் சொல்கிறேன், ட்ரெயினில் பிரயாணம் பண்ணும்போது ராமர் கோயிலுக்கு போகும்போதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்கிறேன். அவர் இந்த மாதிரியெல்லாம் நல்லா ஆமாம் அண்ணி அவர் நல்லா தான் சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் கொள்கையெல்லாம் எப்படி நம்மலாம் வந்து ஒரு குடும்பத்தில் இருந்துக்கிட்டு இது தொழில் செய்கிறோம், அதெல்லாம் அந்த அளவுக்கு நுணுக்கமாலாம் போக முடியாது. சரி அவ்வளோ நுணுக்கமாக போகலனாலும் போகணுன்ற எண்ணத்தோடு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போதே நம்ம எல்லாமே பயந்து ஒரே முறையாக நடுங்கி ஓடிட்டா எப்படி நம்ம அதை வந்து பயன்பாட்டுக்கும் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம அந்த லாபத்தை அடைய முடியும். அது இதோட இப்போ சின்ன லாபத்துக்கே நீங்கள் இவ்வளோ இடம் கொடுக்குறீங்க, பெரிய லாபத்துக்கு எவ்வளோ நல்லா பண்ணலாம். அப்படியும் நீங்கள் பண்ணி அந்த அளவுக்கு செய்து என்ன நீங்கள் வந்து அதில் இன்பத்தை காணிட்டீங்க. அவ்வளோ இது சத்துன்றீங்க, அது சத்துன்றீங்க, அது லாஸ்ட்டாக என்ன ஆகுது, எல்லாரையும் நோயில் தானே கொண்டுட்டு போய் விடுது. எங்கே சத்தாக இருந்து எல்லாமே நல்லா நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து காமிச்சதாவே சரித்திரம் இல்லைன்னும் போது அப்புறம் நீங்கள் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி என்ன யூஸ் பண்ண போகிறீங்க. அப்புறம் அவர் சொல்கிறாரு, அதுதான் எனக்கு மனசுக்கு தாங்கவே இல்லை, வலி பயங்கர வலி. அவர் என்ன ஒரு 51 வயசுலேயே அவர் போயிட்டாரு, செத்து போயிட்டாருன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு கணக்கு. ஜோதி ஆயிட்டாருன்னு தான் அவர் சொல்கிறாரு. ஆனாலும் அவ்வளோ சீக்கிரம் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாராம். இந்த உலகத்தில் எவ்வளோ நாள் இருக்குன்றத சாதிச்சதும் என்ன சொல்லியிருக்கோம் என்ன பண்ணியிருக்கோன்றதான். அவர் எவ்வளோ இன்பம் அவ்வளோ சின்ன வயசில் கடவுளையே அவர் பெற்றுக்கிட்டாரு. அந்த இது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அந்த மாயத்தில் சிக்கிடுறோம் நம்ம. அந்த கடவுளுடைய இயலை பெற்று கடவுளையே அடைஞ்சிட்டாரு, இவ்வளோ பெரிய லாபத்தை அவர் இவ்வளோ சீக்கிரம் பெற்றுக்கிட்டாருன்றது தெரியாமல் இந்த உலகத்தில் என்ன தள்ளாடு முதுகிற வயசில் அப்படியே கூனி குறுகி விழுந்து நாமளும் கஷ்டப்பட்டு அடுத்தவங்களையும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதா வாழ்க்கை. இன்பத்தை நோக்கி சின்ன சின்ன இன்பத்துக்கு நீங்கள் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அவ்வளோ பெரிய இன்பத்தை அவர் 51 வயசு ½ செஞ்சுரியிலேயே அடிச்சிட்டாரு. அவர் எவ்வளோ சீக்கிரம் அந்த கோல் போடுறாங்கன்றது விஷயமா ஜாலம் வளர்த்துக்கிட்டு நிறைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டு ஏதோ ஒரு சின்னதை பெற்றுக்கிறதுக்கு நம்ம பெருசாக டைமை ஒதுக்கிக்கிட்டு அது லாபம்னு சொல்லிட்டு இருக்கிறது எவ்வளோ முட்டாள்தனம், எவ்வளோ இன்டர்நேஷனல் சான்ஸ் எவ்வளோ தெரியாத தனம், அறியாமையில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் நம்மளான்றது தெரிஞ்சு வரணும் எல்லாருமே. சர்க்குரு அப்படின்னும் போது அவர் சர்புதர் அதான் சூஸ் பண்ணுறது கரெக்டாக. சரிங்களா, நீ தான் வா சர்புதர், நீ வந்து கரெக்டாக அந்த மூத்த பிள்ளை அப்படின்றாருல அந்த புதல்வனோட வேலையை நீ பண்ணுவ சரிங்களா அப்படின்ற மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்டு புலைசார் மனத்து சிறியேன்றன் குற்றம் அனைத்தும் பொறுத்து அருளி பொன்றா வடிவு கொடுத்து எல்லாம் புரி வல்லபன் தந்து அருட்ஜோதி நிலைசார் இறைமை அளித்தனை நான் பொதுவில் ஞான நீதி எனும் நிறுத்தம் புரிகின்றேன், புரிதல் நீயோ நானோ நிகழ்த்தாயே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எப்படின்னா இந்த சர்க்குருவோட டைரக்ஷன்ஸ் புலைசார் மனத்து, என் மனசு எப்படி இருந்துச்சுன்னா சேட்டலைட் சிஸ்டம் எல்லாருக்கும் கஷ்டம் கொடுத்து எனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி என்னோட சிஸ்டத்தை எல்லாத்தையும் இழக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இச்சையெல்லாம் வல்ல துறை உன்னோட இதை நான் வந்து எடுத்துக்கிட்டதில்ல. அந்த செலெக்ஷன் எனக்கு வந்து புலைசார் மனத்து, என் மனசு வந்து புலையை வந்து சார்ந்திருந்தா கூட ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சரி ஃபிஷ்ஷஸ் வச்சு நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய இருக்குது, நம்ம வந்து நிறைய அனுபவிக்கலாம். வந்து கடல் பயிர் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டுக்கதை சொல்லிக்கிட்டு அப்படியே ஏமாத்திக்கிட்டு தெரியுறோம். அதுவும் நான் என் கண்ணுக்கு தெரிஞ்ச மலை அதுதான் ரிசோர்ஸாக தெரிஞ்சு. அப்புறமேட்டு ஜோதி மலை தெரிஞ்ச உடனே தான்
நான் வந்து என்னோட இதை மாற்றிக்க முடிஞ்சு. அதான் சரிங்களா? இப்போ இலக்கு ஒவ்வொரு மலை இலக்கு. சொல்லுங்க. ஒவ்வொரு மனுஷனும் நம்ம எதுக்கு ஆசைப்படுறோம்? நோய் நொடி வராத இருக்கணும், அப்புறம் வந்து பிணி, அதான் பசி பிணி இல்லாமல் இருக்கணும் நம்மளுக்கு வந்து. அப்புறம் வந்து இளமை வேணும்னு தான் ஆசைப்படுறோம். யாரும் முதுமை ஆசைப்படுறதில்ல. எல்லாருமே வந்து ஆரோக்கியமாகவும் இனிமையாக நல்ல ஃபேமிலியோட, நல்ல நல்லா அன்பு பகிர்ந்துக்கணும், நல்லா சொசைட்டியோட, நம்ம வந்து எண்ணங்களே ஒரு நல்ல எண்ணமா தான் வருது முதல்ல. அதை வந்து அப்புறம் நம்ம குருட்டுத்தனமா கொண்டுட்டு போயிடுறோம். அங்கதான் நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு பண்ணி பண்ணி என்ன பண்றோம், அந்த மாதிரி செய்து செய்து லாஸ்டா எடுத்து போய் விழுறது பள்ளமா போய் விழுந்துடுறோம். மேட்டுக்கு நம்ம வழியில பல்ல இடிச்சு நம்ம காட்டுறது உள்ள வந்து. அந்த மாதிரி இளமை வேணும்னும் போது இப்ப நம்ம எவ்வளவு சீக்கிரம் முதுமைக்கு மாறிட்டோம். எல்லாமே அவர் 51 வயசுல அவர் கோல் அடிச்சுட்டாரு. என்னத்துக்காக அவரு எல்லாருமே நம்ம ஆசைப்படுறோமோ அந்த மாதிரி செங்கோலை பிடிச்சிட்டாரு. ஆனா நம்ம அதையும் ஒரு ஐயா அவ்வளவு சீக்கிரம் அப்படி பண்ணிட்டு இன்னும் அவர் சாதிச்சிட்டாருன்ற மாதிரி அவ்வளவு கேவலமா அதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். 51, 53, 58 வயசுலயே முதுமையாகி நடக்க கூட முடியாம தத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். அது ஏன் புரியல நம்மளுக்கு? அப்ப அந்த அளவுல நம்ம கடவுள்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட வாங்கணும்னு ஒரு ஆசை இல்லாம போனதால நம்ம வேற ஏதோ ஏன்னா இப்ப எங்க மாமனாரே 87 வயசுக்கு ஆரோக்கியமா தான் இருந்தாரு. இப்ப நம்ம அப்படிலாம் இருக்கோமா? அப்புறம் 97 வயசு எல்லாம் எவ்வளவு நல்லா இருந்திருக்காங்க. அவங்க எல்லாமே நான் சரியில்லை, 1000 வருஷம் வாழ்ந்தாலும் அவங்க கடவுள் அடையாம சும்மா சின்ன சின்ன சித்துல மாட்டிட்டு இருந்தா இது எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் இந்த உயிரை சமாதி நிலையில வச்சுட்டு இருந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதெல்லாம் அவர் கண்டுபிடிச்சு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்கன்னு இவ்வளோத்தையும் நம்மளுக்கு எடுத்து சொல்லி அந்த அளவுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அவர் அவ்வளோ ஒரு அலட்சியமாக நம்ம நினச்சா அப்போ எப்போ தான் நம்ம லட்சியத்தை அடையிறது? சும்மா மணி ஆட்டிட்டு இப்போ நம்ம கூட நேற்று எலெக்ஷனுக்கு போகிறதுக்கு ஒரு வண்டி உதவிக்கு கேட்டோம். பாவம் ஒரு பக்தியெல்லாம் இருக்குது, பாவம் பூஜை பண்ணுறாரு, எல்லாம் கடவுள் வழிபாடு பண்ணணுன்ற ஆசை இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் உண்மையை நோக்கி வராங்களா? சின்ன சின்ன விஷயத்துலேயே மாட்டிக்கிட்டு இப்படியே மணி ஆட்டுறதுனால கடவுள் வந்துடுவாரா? நீ சொல்லுவேன் நான் கோயிலுக்கு போகிறேன்பான்னா ஆமாம் பெருசாக போய் அங்கே மணி ஆட்டிட்டு அங்கே போய் என்ன பண்ணிட்டு வரீங்க? எல்லாம் உட்காந்துக்கிட்டு தேவையில்லாமல் வந்து கடவுள் அருளை பெற முடியுதா? ஏதோ ஒன்று வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அதையெல்லாம் விட்டு ஒவ்வொரு உயிரையும் வந்து ஒளியாக பாருங்க அப்படின்னாலாம் நீ எடுத்து சொன்னது எனக்கு இது நல்லா புரிஞ்சிச்சு, நான் எடுத்துக்கிட்டேன். அது மாதிரி எல்லாம் புரிஞ்சுக்கணும்பா. புரிஞ்சுக்கிட்டு இந்த இன்பத்தை வந்து கடவுள் என்ன சொல்லி எவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு கொடுத்து இளமையாகவும் இருக்க சொல்லி கொடுத்துருக்காரு. நம்ம பணம் காசெல்லாம் செலவே பண்ணாமல் இளமையாக இருக்கலாம். நல்ல தாவிரையில் உணவெல்லாம் எந்தெந்த அந்த மூலிகை எப்படியெல்லாம் படுத்தி கொடுத்துருக்காரு. எல்லாமே நம்ம செய்ய முடியலனாலும் இந்த உயிர் ஒளியை தெரிஞ்சுக்கிட்டு, உயிர் உள்ளே இருக்கிற ஒளியை தெரிஞ்சுக்கிட்டு நாம் அந்த ஒளியை பெற்றுக்கிட்டு நம்மளும் கடவுளுடைய ஒளியை நல்லா அனுபவிக்கலாம். அந்த மாதிரி தான் அவர் அனுபவித்து இறைவனோட கலந்தார். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு உணர்த்திருக்காரு, எனக்கு நல்லா விளங்கிடுச்சு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் விளங்கி இன்பத்தை பெறணும்ப்பா. வந்து புலிசார் தான் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், இந்த தத்துவங்களை வந்து தாங்கி தாதுக்களையும் வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட இந்த ஸ்கெலிட்டோ மஸ்குலர் சிஸ்டத்தை நம்ம வந்து தாங்கிட்டு இருக்கோம். சரிங்களா? மனத்து சிறியேன் அந்த அட்டாச்மெண்ட் வந்த சிறிய சரிங்களா லோக்கல் லெவல்ஸில் தான் இருக்கு. ரொம்ப ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ் கிடையாது, ஹையர் இன்டர்நேஷ்னல் லெவல்ஸில் நம்ம இன்னும் டெவலப் ஆகல. மனத்து சிறியேன்றன் குற்றம் அனைத்தும் பொறுத்தருளின்னும் போது இப்போ என்னால் சில குற்றங்களை பொறுத்துக்க முடியலனா கூட என் குற்றத்தை வந்து சிலது வந்து குற்றம் அனைத்தும்ன்ற மாதிரி சொல்றாரு. சரிங்களா? அவர் அணைச்சிக்கிட்டாரு அப்படின்னும் போது நம்ம பழைய தாங்கிட்டு வந்திருப்போம்ல நம்ம குற்றங்களை. இவன் குற்றவாளிடா, இவன் இது பண்ணிட்டான், இவனுக்கு கிடையாது அந்த பதவி, அவன் அதை பண்ணிட்டான், இவன் இந்த சாதியில் பிறந்து இந்த மதத்தில் இந்த இதில் வந்துட்டான், இதுக்கு போய்ட்டு வராது அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுறாங்கல்ல. அதெல்லாம் கிடையாது. அந்த குற்ற அனைத்தும் பொறுத்து அருளி. நீ பரவாயில்ல, எந்த இது வந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம மேட்டுக்குப்போ அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு இருக்கோம். அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா ஐயாவை உள்வாங்கினாங்கன்னா இன்னும் எவ்வளோ பக்தி வரும் அவங்களுக்கு, இன்னும் எவ்வளோ நல்ல இதெல்லாம் அவங்க பெற்றுக்கலான்றது தான் என்னுடைய ஆதங்கம், என்னுடைய ஆசை.
எல்லாம் கடவுள் ஐயாவே அப்போ ஆசைப்படுறது. புலைக்குலை தவிர்த்தவர் மட்டும்தான் ஆமாம், உள்ளே புகுதல் வேண்டும் போது அதுக்கு தான் அதை சொல்றேன். குற்றம் அனைத்தும் பொறுத்தவரைக்கும் சரி ஓகே நீ இது வரைக்கும் பில்ட் பண்ணிட்டியா ஃபைன், இந்த கில்ட்டெல்லாம் நீ போகணும்ல, அதான் அதுக்கெல்லாம் நீ போய் பேசிடு அதான். சரிங்களா. மீன் வந்து கொலை பண்ணணும்னு ஆசைப்பட்டியா ஃபைன், அந்த மீனே வந்து இதுவா போட்டு இப்போ நம்மளோட யூடியூப் சேனல் சிம்பிள் கூட அந்த மீன் சிம்பிள் ஒத்து தான் இருக்கும் இல்லையா. தெரியல, நீ ஏதோ அந்த இதை போட்டு வச்சிருக்க, அது அதெல்லாம் நான் ரொம்ப கூர்ந்தெல்லாம் கவனிக்க மாட்டேன், கடவுள் தெரியாது. எப்படி எல்லாம் அவர் சொன்னாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் மீன் அந்த இது ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் சிம்பிள் தான் இருக்கும் சரிங்களா. மீனோட எஸ்கேப் பண்ற மாதிரி அதை பத்தி பண்ணாதீங்க அப்படின்னு பேசி அப்புறமேட்டு இப்போ சயின்டிஃபிக் இது பண்ணல, அங்கே தானே நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கேற்ற மாதிரி வேஷம் இதுவும் ரேபிட்டோட இது போட்டு, ஏன்னா நம்ம இது இவனுக்கு உதவணும்ல ஃப்ரெண்டுன்னு சொன்னதால அவன் அனிமல்ஸ் இது பண்ணி அவங்ககிட்ட இருந்து வாங்கின டிஷ்யூஸை வச்சு ஆராய்ச்சி பண்ணவர் இம்சை. ஆனால் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அவனை மேலே ஏற்றணும், ஹியூமன்ஸ் வந்து மேலே ஏற்றணும், அனிமல்ஸ் சரி பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண அந்த இது இருக்கு பில்ட் பண்ணல அந்த குற்றம் அதையும் கிடைக்கணும் இல்லையா. அதனால கோவால போயிட்டு நான் விங்ஸ் வாங்குறேன். எல்லா குற்றத்தையும் நீக்கி எல்லா நல்ல ஆண்டவனுடைய அந்த கருணையோட நம்ம அந்த கருணையை பெற்று நாமளும் வந்து நல்லா கடவுள் அடையணும். இப்படிதான் வந்து பொறுத்துப்பாரு தெரியுதுங்களா. கோல்டன் சான்ஸுக்கு உங்களை வர வைக்கணும் அப்படின்னா பொன்றா வடிவு அந்த இதை வந்து உங்களுக்கு கொடுக்கணும், எல்லாத்தையும் வடிச்சு எடுத்து உங்களுக்கு வந்து அந்த ஹேர்டிங் டெக்னாலஜி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, எல்லா இதுவும் பண்ணி உங்களுக்கு கடல் பண்ணி உங்களுக்கு வந்து நல்லா கடல் பண்ணணும், கடலை வந்து நல்லா கட்டி பிடிச்சி அணைச்சிக்கணும் அப்படின்னா. ராமாயணம் வால்மீகி முனிவரே சொல்றாரு, அவரே ஒரு திருடனை அவர் திருந்தி அந்த நல்ல அந்த இதெல்லாம் உள்வாங்கி ஏதோ அந்த காலகட்டத்துக்கு அவங்களுக்கு தெரிஞ்சது அதெல்லாம் கொடுத்து அவங்கள என்ன சொல்றாங்க, நீ பாவத்தை சம்பாரிச்சின்னா அதை உனக்கு தான் வந்து சேரும், ஒழிய உன் மனைவி மக்களுக்கோ குழந்தைங்களுக்கோ அதெல்லாம் யாருக்கும் போய் சேராது, அவங்கவுங்க செய்கிற பாவம் அவங்கவுங்களுக்கு தான். நம்ம இத்தனையும் நம்ம கஷ்டப்பட்டு செய்து நம்ம தான் அதை அனுபவிக்கிறோம். அந்த சின்ன சின்ன இன்பத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு பாவத்தை எல்லாம் அவங்களும் ஷேர் பண்ணிக்கிறான். அதுவும் இப்போ நல்லதை செய்யும் போது கெட்டது நாள் வந்துச்சுன்னா அதையும் அவங்க அடிபட்டு அவங்களும் அனுபவிக்கிறதா இருக்குது, நாமளும் அதை தான் செய்கிறதா இருக்குது. அதை தான் நம்மளும் பண்ணிக்கிட்டு அதை தான் அனுபவிக்கிறோம். அந்த அனுபவம்லாம் நம்மளுக்கு தேவையா, அந்த கஷ்டம்லாம் நம்மளுக்கு தேவையா? அந்த பாவமே ஆன்மாவுக்கு ஒட்டாத அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கிட்டு, பாவமே அந்த ஆன்மாவுக்கு ஒட்டலைனாலே நம்ம கடவுள்கிட்ட ஈஸியாக எளிமையாக போய் சேரலாம். இதனால தான் பொன்ற வடிவு கொடுத்து எல்லாம் புரி வல்லமும், அதான் சரிங்களா. ஒரு வடிவம் கொடுத்து அதுக்கு ஏற்ற ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு வல்லபம் இருக்கு இல்லையா, அந்த வல்லபம் தந்து அருட் ஜோதி அந்த லெவல்ஸுக்கு கூப்பிட்டு வந்துருச்சு. நிலைசார் இறைமை அந்த அதுதான் வந்து காட் கிரேட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா நான் என்னோட வந்து இன்டெகிரேட் பண்ணால் கூட இங்கே சாதியில் இன்டெகிரேட் பண்ணுறேன் அந்த மாதிரி அந்த ஒரு இதில் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் கொடுக்காமலாம் இல்லை, எல்லாத்தையும் வந்து பண்ணுது. இன்டெகிரேட்டிங் ஆல் வேக்கப் வேகானிக் ஆல்ன்ற மாதிரி வேக்கப் தான் நானும் கூட எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலும் அந்த வேக்கப் வார்த்தை தெரிஞ்சிச்சு. இனிமேட்டு அது உள்ளே வந்துருச்சு அந்த நீதி. இனிமேட்டு நம்மளை வந்து தூங்கக்கூடாது. வேக்கப்னா முழிச்சுக்கிறதா, விழிப்புணர்ச்சியாக இருக்கிறதா? ஆமாம், இப்போ வந்து கேட்குறாங்கல்ல, ஆமாம், அனிமல்ஸ் வந்து இது பண்ணிக்கலாமா, அவங்கள கடத்தி கூப்பிட்டு போயிட்டு கட்டி வச்சு கற்பழிச்சு குழந்தைங்களை கிட்னாப் பண்ணி மதர்ஸை வந்து ரேப் பண்ணி அவங்கள தேவையான அளவுக்கு அவங்கள வந்து யூஸ் பண்ணி அப்புறமேட்டு கடைசியில அவங்களையும் கழுத்து கொலை பண்ணி கறி சமைச்சு காசாக்கி சரிங்களா, அதை வந்து மாஸ் பிஸ்னஸ்ன்ற மாதிரி நம்ம கிரேடே அந்த மாதிரி ஆக்கி விட்டோம். பட் இந்த குற்றம்லாம் எப்படி நீங்க போகுது? இப்போ இந்த ஆன்மாவுக்கு பாவம் வரும்ன்றது நம்ம யார் சொன்னாலும் எடுத்துக்க மாட்டோன்றோம். அந்த மாயையிலேயே சுற்றி சுற்றி போய் தான் நிற்கிறோம். அதுக்கு தான் இவர் இவ்வளோ தெளிவாக கொடுத்து எந்த காலத்துலேயும் சின்ன நல்லதாக சொல்லி உங்கள் வழிக்கையே விட்டு நீங்கள் திருந்தி வரணும்னு அந்தந்த யுகத்துக்கு தகுந்த மாதிரி தர்மம்லாம் அங்கே ஃபாலோ பண்ணி அதே தான் பிரதானம்னு பிடிச்சின்னு ஒரு பக்கம் ஒட்டாரம் அடிச்சுக்கிட்டு நல்லது கற்றுக்க மாட்டேன்றீங்க. இப்போ எல்லாம் வந்து எல்லாமே என்ன சொல்லுவாங்க, இது எல்லாம் ஒன்று கூடி வரும்போது
அதை வந்து எடுத்துக்கிட்டு வாங்க, நீ இவ்வளோ எளிமைப்படுத்தி கொடுத்தோம் வந்து ஒட்டாரம் பிடிச்சிட்டு இது ரொம்ப வந்து செய்ய முடியாத மாதிரி இருக்குன்ற மாதிரியெல்லாம் அப்படியே தூரம்தே சொல்லிடுறது. இது ரொம்ப எளிமை, அதெல்லாம் விட இது ரொம்ப ரொம்ப எளிமை, எல்லாம் தூக்கி போட்டு வாங்கன்றார். ஏன் சுமந்துக்கிட்டு இருக்கீங்க? இது அது இந்த இது சமயம் ஜாதி மதம் புலை அது சாப்பிட்றதுனால என்ன வந்துட போகுது? புலை பண்ணிக்கிட்டெல்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு ஒன்றுமே வர மாட்டேன்றது தான் உண்மை. அதை தெரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக போய் கடவுள்கிட்ட நிற்கிறத விட்டுட்டு இத்தனையும் நம்மலாம் இந்த இது படையல் போடணும், அந்த படையல் போடணும், இத்தனை மணி நேரம் ஜபம் பண்ணணும், இத்தனை மணி 5 நேரம் தொழுக 10 நேரம், அதெல்லாம் அப்புறம் நம்ம சின்ன சின்ன விஷயத்தை இதை கடைப்பிடிச்சாலே கடவுளை நல்லாவே நம்ம அடைய முடியுது. அதான் இது மாதிரிலாம் புரிய வச்சுக்கணுன்றது தான் இந்த புரிய வல்லமும் தந்து அருட்சோதி லெவல்ஸ் நீங்க வந்து ஏற்பட்டுனா இதெல்லாம் புரிஞ்சிடும். நிலைசார் இறைமை, அப்போ காட் கைட் ஹாப்பினஸ் வந்து நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு அளித்தனை சரி இந்த உனக்கு அதை ஷேர் பண்றேன்னு சொல்லிட்டு, ஏன்னா அதை பத்தி உங்களுக்கு இது வரணும், கேர் வந்தா மட்டும் தான் உங்களுக்கு ஷேர் ஆகுன்ற மாதிரி. நான் பொதுவில் ஜென்ரல் சரிங்களா, இந்த சமூகம் அந்த மாதிரி அந்த இடத்துல ஞான நீதி அந்த இடத்துல என்ன பண்றது, ஜென்ரல் ஆக்டிவிட்டியில நான் விஸ்டம் பாடி எடுத்துட்டேன், அந்த ரைட்ஸ். இப்போ பொதுவில் ஞான நீதினா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். என்னோட சகோதரர்கள் இவங்க என்ன மாதிரி உடம்பு வச்சுக்கிட்டு என்ன மாதிரி இன்ப துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய ஆளுங்க. ஆமாம், அதுவும் தான் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு நடுநடுங்கி ஓடுதுன்னும் போது அது நம்ம மாதிரி தான். அதோடைய வலி நம்ம தெரிஞ்சுக்காம அதை ரணகலப்படுத்துறது எவ்வளோ கொடுமை. இந்த மக்கள் ஒருத்தர் எப்படி நம்ம சண்டை போட்டுக்கிட்டு அதுக்கு உரிமை நம்ம வாங்குறோமோ அதே மாதிரி தான் அதுவும் பாவம் நடுநடுங்கி அழுது. என்னோட ப்ரையாரிட்டிஸ் எப்படி மாறிடுச்சு, ரத்தம் சிந்துது, ரத்தம் கழுவுன்னு சொல்லிட்டு எங்க போய் என்னத்தை கழுவுறது, இங்க பாவம் அது ரத்தத்தை வீணடிச்சு வந்து கொலை பண்ணிட்டு அங்க போய் நம்ம ரத்தத்தை சிந்தி கழுவாருன்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? அர்த்தமே இல்லாம போயிடுது இல்ல. அப்போ மிருகத்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நம்ம தரோம். அதுவும் பண்ணை மிருகங்கள் வந்து ரொம்ப அந்த மிருகங்கள் வந்து எப்படி இருக்குது, ரொம்ப அவங்கள ஜெனட்டிக் இது பண்ணி மேனிபுலேட் பண்ணி சரிங்களா, அவங்கள ரொம்ப இது பண்ணி வச்சிருக்கோம், தரத்தை தாழ்த்தி வச்சிருக்கோம். அவங்களோட தரத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளோட தரம் எங்க இந்த மாதிரி ஆயிடும் அப்படின்ற மாதிரி. அந்த பொதுவில் ஞான நீதி இதுதான் வந்து கிரேட் லா. இதுக்கு மேல தாண்டி லாவே கிடையாது. என் தலைவன் வந்து எப்படி அவர் தனி முதல் எப்படி வந்து எவன் என்ன வேணா பேசிட்டு இருக்கட்டும், நான் வந்து கொலை வந்து அதை இது பண்ணியவே குலை தவிர்த்தவங்க மட்டும் தான் உள்ளே போகிற அப்படி மாதிரி ஒரு ஞான நீதி ரொம்ப பிடிச்சிருக்குப்பா எனக்கு. ஆமா, ஐயா கருணை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா எனக்கு. அருட்பெருஞ்சோதி இன்னும் சிம்பிளிஃபை, அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை இதை உள்ளர போடு, அது சீடு வளரும் சரிங்களா, உன்னை இழுத்துட்டு வரும் அப்படின்னும் போது கரெக்டா அது மாறி வரும்போது வேற எல்லா இதையும் உணர்வுலாம் நான் வந்து கடந்து இந்த இதுக்கு வந்துட்டேன் சரிங்களா. எனும் நிறுத்தம் புரிகின்ற அப்பா சூப்பரா எனக்கு நான் இந்த கோல்டன் ஷான்ஸ்ல அழகா வந்து நிறுத்தம் புரிகின்றேன், புரிதல் நீயும் நானும் இந்த மாதிரி எனக்கு புரிய வைக்கிறது. என்னால நானே வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிட்டேன்னா இல்ல அந்த ஜென்ரேஷன் நீ கொடுத்தியா, நீயும் நானும் நிகழ்த்தாயே அந்த மாதிரி. ஏன்னா நம்மளுக்குள்ளேயும் ஆண்டவர் அந்த கொடுத்துருக்காரு, அதை வந்து நம்ம பயனையே படுத்தாம நம்ம சுவிட்சே போட்டுக்க மாட்டேன்றோம். அவரே வந்து வலிய போட்டு விட்டாலும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கூட இல்ல நான் இந்த சுவிட்ச் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அதுலயே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு அது இன்வேசிவா இருக்கும். இப்ப நம்மளுக்கே கண் கூட தெரியுது. இப்போ படையிலெல்லாம் போடுறோம் எல்லாம் பண்ணுறோன்னா அது எதுக்கு? நம்ம ஆரோக்கியத்துக்காகவும் நம்ம நல்லதாக இருக்கணும்னு தானே. அதெல்லாம் கூட தேவையில்லை, நீ ஆரோக்கியமாக இருக்கலாம். அதெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் உணவே வந்து நிறையா குடும்பம் குட்டிங்க எல்லாம் இருந்துச்சு, பாவம் அவங்களுக்கெல்லாம் பகிர்ந்து தர்றதுக்கோ இதெல்லாம் முடியாது. சரி எல்லாம் ஒன்றா ஒருத்தர் அலைஞ்சு கிளைஞ்சு சாப்பிட்டாங்கன்னா இன்னொருத்தருக்கு இருக்காது. இது மாதிரி எல்லாம் ஒன்று கூடி கலந்து சாப்பிட்ணும், ஒரு பக்குவமாக அதுக்கு ஒரு நிலை வந்து எல்லாம் வச்சு எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணுன்ற மாதிரி எல்லாம் தான் வந்துச்சு அந்த நிலெல்லாம். அதெல்லாம் தான் இப்போ ஒரு குழந்தை 2 குழந்தைய கூட பெற்றுக்காமல் இருக்கும். அப்போ அதெல்லாம் விட்டு வரணும். இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு இதெல்லாம் வந்து ஒரு நல்லதுக்கு சின்ன சின்ன சிற்றின்பத்துக்காக சொன்னாங்க. சண்டை சச்சரவு, ஒருத்தர் குடும்பத்துக்குள்ளே சண்டை வந்துடக்கூடாது, அது கடவுள் முன்னாடி வச்சு எல்லாம் பகிர்ந்து சாப்பிடணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு தானே வந்தாங்க. அதையே பிடிச்சிக்கிட்டு அதுதான் கடவுள் வழிபாடுன்னே ஆக்கிட்டா என்ன அர்த்தமே இல்லை. அந்த நிலைக்கு அந்த சூழ்நிலைக்கு அதெல்லாம் சின்ன சின்ன நிலை.
அதெல்லாம் வந்து எதுக்கு, நல்ல ஒரு சண்டை சச்சரவு வந்துடக்கூடாது, குடும்பத்தில் பிளவு வந்துடக்கூடாதுன்னு. இப்போ உலகமே பிளந்து போயிடுற மாதிரி அந்த ஆக்ரோஷ புத்தியை தவிர்த்துக்கிறதுக்காக ஆண்டவர் அந்த சின்னதெல்லாம் நீங்கள் கண்டுக்கிட்டீங்களா, இப்போ பெருசை வந்து கண்டுக்கிட்டு எல்லாம் சகோதரத்துவமாக இருங்க, எல்லாம் கடவுளை வந்து சேருங்க. கடவுளை ஆசை இருக்குதானே உங்களுக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் கடவுள் இருக்காருன்னும் போது எல்லாருக்குமே கடவுளை வந்து அடையணும்னு தான் ஆசை. உண்மையாக அந்த எண்ணங்கள் அதை வந்து எப்படி மேம்படுத்திக்கணும், எப்படி வந்து கடவுளை வந்து நம்ம ஏற்று நம்ம உள்வாங்கி நம்ம வந்து சர்க்குரு யாரா இருப்பாங்க, யார் வந்து இதுக்கு பிரிட்ஜ் போடுறாங்களோ அவங்க தான் சூப்பராக பிரிட்ஜ் போட்டு கொடுத்துருக்காரு. எளிமையாகவும் இனிமையாகவும், அப்படியே என்ன சொல்றது, வலிமையாகவும். ஜோதிமலை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நல்ல பிரிட்ஜஸ் எல்லாம் வேணும். ஆமா, அந்த மாதிரி நம்ம ஹிமாலயால நீங்க கூட்டு போனீங்க இல்லையா, உங்க செலவு இறங்கி அதுல அந்த ட்ரிப்ல வந்து நான் சுத்தி சுத்தி அந்த மலையில ஏறினா கூட இவர் வந்து எப்படி போறாரு, அதான் அப்படியே பிரிட்ஜ்ல செம்ம ஜாலியா இருக்கும். ஒரு சின்ன என்டர்டைன்மெண்ட் மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒரு சின்ன சின்னதை கத்துக்கலாம், சின்ன சின்னது அவ்வளவுதான் ஒழிய முழுசா கடவுள்ன்ற வழிபாடு ஐயா சொல்றதுதான். இப்போ காஷ்மீர்ல போடுறாங்க தெரியுமா, பிரிட்ஜ் வந்து அந்த பீக்குக்கும் பிரிட்ஜ் போடுறாங்க. அதனால நம்ம பீக்ல இருந்து திருப்பியும் இறங்கி திருப்பியும் கடந்து மேலே ஏறி அந்த மாதிரி வந்து நம்ம சக்திகளையும் செலவுகளையும் அதிகமா பண்ணாம சும்மா ஜாலியா அந்த பிரிட்ஜ்ல இது பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பார்க்குக்கு ஒரு டிராமா இந்த மாதிரி எல்லாம் போய் ஒரு ஜாலி, அந்த மாதிரி வீகனிசமும் அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு பொலிவா ஒரு தெளிவா இருக்கிறதுக்கு ஒரு ஜாலிக்கு தான் இதெல்லாம். கடவுள் அடையணும்னா ஐயா சொல்ற வழியை ஃபாலோ பண்ணாதான் ஆனந்தமா இருக்கு, நல்லா இருக்கு. ஆமா, நீங்க வீக்னஸ் அந்த அனுபவிச்சு அந்த நீதிக்கு வந்து அந்த மலை ஏற ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பிரிட்ஜ் தெரியும், நல்லா தெரியுது நடக்க ஆரம்பிச்சிட்டேன் நானு. எல்லா புலைக்குலையெல்லாம் தவிர்க்கணும்ன்ற அந்த முழு வந்துச்சு. அங்க கொஞ்சம் முக்காவாசி போய் கால்வாசி தாண்டம் ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இது, அது முழுமை முழுமை. ஆமா, நம்ம நிறைய எனர்ஜி யூஸ் பண்ணாம நம்ம ஃப்ரிட்ஜ் நம்ம கூலிங் அப்படி நல்ல பூங்காற்று மாதிரி நம்ம வந்து கிளம்பி நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட இலக்கு அடையலாம் இல்லையா, ஃப்ரெஷ்ஷா அடையலாம், எந்த இதுவும் ப்ரூஸும் ஆயிடாம. இப்போ மிருகத்தை அறுத்தா கூட எனக்கு அது கண்ணுக்கு வழியா தெரியாத இருந்த எனக்கு இப்போ ஐயோ கொலை கண்டு அப்படின்னு அப்படி அது வந்து அப்படிப்பா எப்படி சொல்லி வச்சிருக்காரு பாரு. இதெல்லாம் சொன்ன உடனே தான் எனக்கு இம்பாக்ட் உள்ளரே போந்துச்சு கரெக்ட்டா. அந்த மாதிரி இப்போ அந்த வலின்னா இப்பதான் எனக்கு தெரியுது. அப்போ உண்மையா கடவுள் வழிபாடு இதுதானே, எதை கழிக்கணும்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டோமா, அப்ப அங்கதானே மெயினா கடவுள் வழிபாடு தொடங்குது. அதுதானே உண்மையான வழிபாடு. குறைச்சு வச்சவங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும். சத்தியம் சத்தியம். அப்ப எதை நிறைச்சு வச்சிருக்காங்கன்றதும் அவர் சொல்லி அளவுக்கு இந்த கடவுள் வழிபாடு இதுதான்றது நான் நிஜமா முழுமையா நான் அனுபவிக்கிறேன்ப்பா. எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. பரம்பரை பராபர லெவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா அழகா சொல்லி கொடுத்து அதுல உங்களுக்கு நல்ல சிவத்தன்மைய. ஆமா, எனக்கு என்னன்னு கேட்டா இன்னும் எந்தெந்த நீ இதெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சொல்ற, இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த அளவுக்கு உனக்கு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கு. எனக்கு எந்த பரம்பராவோ எதுவும் எனக்கு தெரியல. கடவுள் சொல்லியிருக்கிற இந்த எளிமையான, ஏன்னா கடவுள் வேணும்னு நான் நினைச்சேன், கடவுள் அழகா கொடுக்குறாரு, நல்ல இன்பமா இருக்கு எனக்கு. அது எனக்கு வந்து ஒண்ணுமே பேச வரல முன்னாடி, அவர் முன்னாடி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சுக்கிட்டு இதுவா இருக்குமா எனக்கு கனெக்ட் பண்ணேன், பிரிட்ஜ் போட்டேன் கரெக்டா. ஓ ஆமாமா இதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கு சரிங்களா, இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து யாரும் கண்டுபிடிக்கல, ஆனந்தமாவும் இருக்கு. அவ்வளோ என்ன சொல்றது, எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காரு, இனிமையா இருக்கு. அப்புறம் என்ன இதோட நம்மளுக்கு எவ்வளோ நம்ம கஷ்டமே படாமல் அழகாக நம்மள்கிட்ட என்னென்ன மிஸ்டேக் இருக்கோ அதை மட்டும் விட சொல்கிறாரு. அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு விட்டுட்டாலே போதும், கடவுள் நம்மள்கிட்ட வராரு. அதுதான் உண்மை, நம்மள்கிட்ட முதலே வராரு. சரி இவ்வளோ திருத்திடணும்னு வராரு. அந்த திருத்தலுக்கு நம்ம இன்னும் தயாராகிக்கிட்டே இருக்கும் போது தானே நல்லா இருக்கும். அந்த மாதிரி தான் செய்துட்டு இருக்கோம். திருச்சிற்றம்பலம்.